தமிழ்நாடு முதலமைச்சர் கூட பீகார் தேர்தலில் மோடி அவர்கள் தமிழர்களை இழிவுபடுத்திட்டாரு பாருங்க. அது இங்க அது வந்து உண்மையா? இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எடுத்து அது சொல்றது. உண்மையா? அது உண்மையா? இங்க அது எடுபடுது. தமிழர்களை இல்ல அது தனி சார். அது என்ன ஏன் விவாதம்? தனி? ஏன் தனி? ஆனால் இங்க எடுபடுது. அவர் அது. தமிழர்கள் சொன்னாரா திமுக இல்ல சொன்னாரா? அது எடுபடுது. இங்க சிஎம் மாதேஷ் இப்ப பேசுங்க. ஏன்ட்ட மாத்தி மாத்தி ஏன்ட்ட பேசக்கூடாது. தமிழர்கள் சொன்னாரா திமுக சொன்னாரா? பிரதமர் சொன்னது என்ன? திமுக தான் சொன்னாரு. அவ்வளவுதான். ஆனா தமிழர்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு அவர் சொல்றது மோடி நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சர் மாத்தி சொன்னா நம்ம என்னங்க செய்ய முடியும்? அத மாதேஷ் எடுத்து சொன்னாரு நாங்க என்னங்க செய்ய முடியும்? அவ்வளவுதான் சொல்லி நான் மாத்தி சொல்லல. இங்கு வட அது இந்தியர்கள் வேற நம்மளால அது வேற துன்புறுத்தப்படுறாங்க. தப்பிக்க பாத்தீங்க. இல்ல. நான் அங்க கூட நிறுத்தினேன். சார் வட இந்தியர்களால் தமிழர்கள் அது தனி. துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை மோடி சொல்லிட்டாருன்னா இங்க மக்கள் பூரா என்னன்றாங்க? நாம என்னப்பா சிஎம் மாத்தி பண்ணோம் சொல்ல பேசுறாங்களே. சிஎம் மாத்தி சொல்ல மாட்டாரு நம்புறாங்க. ஆனா உண்மை இல்லன்னு நீங்க சொல்லிட்டீங்க. உங்க சர்வேல அப்படிதான் போனா கள நிலவரத்துல உண்மை சொல்றாங்க. இல்லன்னு மாதேஷ் சொல்றாரு. இல்ல மாதே சொல்லிட்டா மக்கள் வந்து புரிஞ்சு மாட்டாங்க. இங்க எடுபடலையே. எடுபடுதுன்னு சொல்றேன். நான் அண்ணாமலை எவ்வளவோ கத்துனாரு. 18% அவரை தூக்கி ஓரம் போட்டாங்கல்ல பிஜேபி. இப்ப அது வேணாம் நமக்கு இந்த ஃபார்முலா தான் கரெக்ட்னு வராங்கல்ல. திமுக மாதிரி ஒரே குடும்பம் வரணும். காங்கிரஸ் மாதிரி ஒரே குடும்பம் வரணும். சமாஜ்வாடி கட்சி மாதிரி ஒரே குடும்பம் வரணும். ஆர்ஜேடி மாதிரி ஒரே குடும்பம் வரணும். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வச்சுக்கோங்க. பாஜகல வாஜ்பாய்க்கு பிறகு அரசியல் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு அத்வானி இருந்தாரு, ஒரு மோடி வந்து நிக்கிறாரு. இன்னைக்கு யோகி ஆதித்யநாத்ல இருந்து தேஜஸ்வி சூர்யா வரைக்கும் 30 வயசு பையன் வரைக்கும் அவ்வளோ தலைவர்கள் இருக்கிறாங்க. அது டெமோக்ரஸி இல்லை, எங்களுக்கு ஒரு குடும்பம் தாங்க முக்கியம் நினைச்சா வச்சுக்கோங்க. அதுல என்ன உங்களுக்கு தப்பு இருக்கு? அது உங்களுடைய விருப்பம். அண்ணாமலை நேற்று இருந்தார், நாளைக்கு இருப்பார், இடையில 100 பேர் வருவாங்க, இடையில 100 பேர் போவாங்க. அப்ப உங்களுக்கு ஒருத்தர் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா அது டெமோக்ரஸியா நீங்க சொல்லுங்க. அண்ணன் துரைமுருகன் சொல்கிறார் ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் போல வருவார் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதுக்கு அடுத்து இன்பநிதி. அப்படி அது உங்களுக்கு ஏற்புடையதான் சொல்லுங்க. நீங்க அவர்களுடைய தகுதியை நான் பேசல, அது வரும். ஆனால் ஒரு குடும்பம் தான் ஆளுங்கிறது இது மன்னராட்சி மன்னன் இல்லையா? மணல்ல இது இல்லையா? நீங்க குடியாட்சின்னு சொல்லிட்டு மக்களாட்சின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம், இது மன்னராட்சி முறை இல்லையா? இல்ல இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி எக்கரை பச்சை என்ன எக்கரை? இது மன்னராட்சியே பரவாயில்ல, நல்லா இருக்குன்னா ஜனநாயகத்தோட மன்னராட்சி பரவாயில்ல. பிஜேபி வந்தா நரேந்திர மோடி செஞ்சா சர்வாதிகாரம் பாசிசம். குடும்ப குட்டி இல்லாதவர். ஒரே குடும்பம் தான் இக்கரைக்கு அக்கறை. பயங்கரமா இருக்கும் உங்க அக்கறை.